வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னோட வாகனத்தை அதிவேகத்தில் இயக்கி கொண்டு நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, தேனி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வாட்டர் ஃபால்ஸுங்க. ரொம்ப நாளாக இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்கணுன்றது என்னோட ஆசை. ஸோ குற்றாலம் பார்த்தாச்சு, சுருளி ஃபால்ஸ் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் நம்ம என்னங்க இந்த கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு ஃபால்ஸ் இருக்குமே, கோவை குற்றாலம், இதுவும் பார்த்தாச்சு. ஸோ புதுசாக ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்னோட நண்பர்கள் கிட்ட கேட்டேன். மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அவங்க எல்லாரும் பரிந்துரை பண்ணது கொடைக்கானல் போகிறதுக்கு முன்னாடி கொடைக்கானல் அடிவாரத்தில் ஒரு சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அதை போய் பாருப்பா அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணாங்க. அதனால தான் இவ்வளோ வேகத்தில் போயிட்டுருக்கேன். நான் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தேனியில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன் நண்பர்களே. தேனியிலிருந்து கரெக்டாக இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு ஒரு 24 கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரோடு வந்து அவ்வளோ அழகாக நீட்டாக போட்டிருந்தாங்க. பார்க்கும் போதே தெரியுது இது ஹைவேஸ்லாம் கிடையாது, இது ஜஸ்ட் நேஷனல் ஹைவே கிடையாது, ஒரு ஸ்டேட் ஹைவே தான். இந்த ரோடே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்குது. பார்க்கும் போதே தெரியுது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு தரமான மெயின்டெனன்ஸு. ஸோ அதனால் இந்த 24 கிலோமீட்டரை நான் வெறும் 20 நிமிஷத்தில் போய் ரீச் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஸோ இது வந்து நான் சொல்கிறது மெயின் ரோடு தான். இந்த மெயின் ரோடை நீங்கள் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஊருக்குள்ளே போகிற அந்த வாட்டர் ஃபால்ஸ் ரோடு ஒன்று இருக்குங்க. அந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா அசந்துருவீங்க. அந்த லெவலுக்கு ஒரு ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக கொடுக்கும். இதெல்லாம் ரைட்டுப்பா, எங்கே போகிறேன்னு நீ சொல்லவே இல்லைன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேங்க, வேற எங்கேயும் இல்லை, தேனி பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய கும்பகரை ஃபால்ஸுக்கு தாங்க போயிட்டு இருக்கேன். நான் சொன்ன இந்த ஃபாரஸ்ட் ரூட்டு தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. எங்கேயுமே மேடு பள்ளம், ஸ்பீட் பிரேக்கரு, அனாவசியமான ஸ்பீட் பிரேக்கர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் வண்டியை ஏகுனீங்கன்னா அடிச்சுக்கிட்டு தூரத்தில் போயிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான இடம். போகிற வழியில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு சரியான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரோட்டில் போகும்போது எனக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அந்த ஃபால்ஸ் இருக்கிற இடத்துல தான் இந்த ரோடு போய் முட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இடத்துல நடந்தது. இந்த ரோடை கிராஸ் பண்ணி போகும்போது இந்த கம்பங்கூழ் விற்கிற ஒரு இடத்த பார்த்தாங்க. ஒரு சின்ன கடை தான், கம்பங்கூழ் வித்துட்டு இருந்தாங்க. அந்த கம்பங்கூழெல்லாம் சென்னையில் நான் பெருசாக குடித்ததே கிடையாது. ரொம்ப ரேராக இந்த ராகி களி, ராகி குழம்பு மட்டும், அதாவது ராகி கூழ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஆனால் கம்பங்கூழ் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு சென்னையில் பெருசாக எங்கேயும் கிடைக்கல. உங்களுக்கு ஏதாவது இடம் தெரிஞ்சால் சொல்லுங்கள், நான் அங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த இடத்துல குடித்தேங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். கம்பங்கூழை நான் குடித்தது, அதுவும் குறிப்பாக தேனியில். அது எங்கே குடித்தேன் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அதில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துக்கு போயாச்சுங்க. இந்த இடத்துல வந்து ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ்லாம் வந்து ப்ராப்பரான ஒரு கார் பார்க்கிங்க்குன்னு ஒரு டோக்கன் ஒன்று வாங்கணும். ஸோ இந்த கடை தான் நான் சொன்னல கம்பங்கூழ் குடித்த இடம். இது வந்து நான் முடிச்சுட்டு, அதாவது இந்த ஃபால்ஸில் வந்து நீராடுதல் முடிச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படின்றத நான் வீடியோட இறுதியில் காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துக்குள்ளே போகும்போது நீங்கள் ப்ராப்பரான பர்மிஷன் வாங்கணும். ஏன்னா இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருந்தாலுமே கூட இதுக்கு ஒரு என்ட்ரி டிக்கெட் அப்படின்ற மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அந்த என்ட்ரி டிக்கெட் ஒரு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் காரில் வந்தீங்கன்னா கார் பார்க்கிங்க்குன்னு தனியாக ஒரு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. கார் பார்க்கிங்லாம் ரொம்ப விசாலமாகவே இருக்குங்க, ஒரு இடஞ்சலாலாம் கிடையாது, ஒரு பெரிய ஸ்பேஷியஸாக தான் இருக்கும். ஏன்னா ஃபாரஸ்ட் அப்படின்றனால அதுக்கான ஸ்பேஸ்லாம் வந்து ரொம்ப தாராளமாகவே இருக்குது. ஸோ இந்த 50 ரூபா என்ட்ரி டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 200 to 300 மீட்டர் தாங்க நடக்கணும். மற்ற எந்த ஃபால்ஸாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நீங்கள் நடக்கிற மாதிரி வரும். ஆனால் இந்த ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவ்வளோ தூரம்லாம் உள்ளே நடக்கணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. ஏன்னா சமீபத்தில் நான் கோவை குற்றாலம் போயிருக்கேன். அந்த கோவை குற்றாலம்லாம் நீங்கள் என்ட்ரன்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே நடந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன பிரைவேட் வேனை வச்சு இன்னொரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே கொண்டு போவாங்க. இவ்வளவு ஏங்க, தேனியிலேயே இந்த பக்கம் இருக்கிற சுருளி ஃபால்ஸ் உள்ளே போகும்போது கூட கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ளே நடக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இந்த கும்பகரை ஃபால்ஸ் மட்டும் நீங்கள் அவ்வளோ உள்ளே நடக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போனதுக்கப்புறம் ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்கும். இந்த கோயிலை பார்த்ததுக்கப்புறமா ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் ஒன்று இறங்கும். இந்த ஸ்டெப்ஸில் இறங்கும் போது அந்த ஃபால்ஸோட ஸ்டார்டிங்கை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸு ஒரு 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. அதாவது இந்த ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸாக ஒரு இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் பாம்பார் ரிவர் அப்படின்ற மாதிரி ஒரு தண்ணியாக வாட்டர் ஸ்டாக்னன்ட் ஒரு இடத்துல நடந்திருக்குங்க. அதாவது இந்த ஃபால்ஸில் இருக்கக்கூடிய தண்ணி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, தண்ணி நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த தண்ணி. நான் குடிச்சு கூட பார்த்தேன். ஸோ இந்த தண்ணி எங்கேருந்து வரும்னா கொடைக்கானல் மலை மேலேருந்து வர அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இந்த தண்ணி தான். அதாவது கொடைக்கானல் மலையிலேருந்து வந்து அந்த கொடைக்கானல் மலையோட அடிவாரம் தான் கும்பகரை. அந்த கும்பகரையில் ஃபால்ஸாக போகிறது தான். ஸோ இந்த குட்டை மாதிரி ஒரு இடம் தேங்கியிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது மாதிரி கொடைக்கானல் மலை மேலேயே பாம்பார் ரிவர் அப்படின்ற ஒரு ஆறு ஒன்று இருக்குதான். இந்த ஆற்றுல தேங்கி இருக்கிற தண்ணி தான் ஃபால்ஸாக கொட்டுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணி தேங்கி இருக்கிற அந்த ரிவர், பாம்பார் ரிவரில் வந்து ஏகப்பட்ட மிருகங்கள் வந்து தண்ணி குடிக்குமா. அதாவது உதாரணத்துக்கு டைகரு, பாம்பு, யானை இதெல்லாம் வந்து ரெகுலராக வந்து தண்ணி குடிக்கிற இடமா அது. ஸோ அதிலிருந்து வழிஞ்சு வர தண்ணி தான் இந்த கும்பகரை வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ பேசிக்கலி இந்த கும்பகரை வாட்டர் ஃபால்ஸோட தண்ணி வந்து கொடைக்கானலிலிருந்து வரக்கூடிய தண்ணி தான். ஸோ இங்கே வந்தால் நம்மளுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்சிங், ஏன்னா இது வந்து ஃபால்ஸ்ன்னும் போது இந்த ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமு, டாய்லெட் இதெல்லாம் பெருசாக இருக்காது. இங்கே எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டியும் இங்கே இருக்குதுங்க. நீட் அண்ட் டைடியாகவே இருக்குது. அதுவும் நல்ல வேலை, நான் போன நேரத்தில் பெருசாக கூட்டம் எதுவுமே கிடையாது. நான் இதனால தான் எந்த டூரிஸ்ட் ஸ்பாட் போகிறதா இருந்தாலும் வீக்கெண்டில் போகவே மாட்டேன், வீக் டேஸில் தான் போவேன். ஏன்னா மேக்ஸிமம் கூட்டத்தை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம்.
இது மட்டும் இல்லாமல் இந்த இடம் ஒரு ஃபாரஸ்ட்டாக தானே இருக்குது. இதை டூரிஸ்ட் ஸ்பாட்டாக எப்படி டெவலப் பண்ணாங்கன்னா, இதை டெவலப் பண்ணது ஒரு தனியார் நபர் தான். அவரோட பேர் வந்து செல்லமையர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவர் வந்து பெரிய குளத்தில் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாருங்களாங்க. ஆனால் குற்றால மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற ஃபால்ஸையும் ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக மாற்றணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 1945 வருஷம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி இவரோட சொந்த காசை போட்டு இந்த இடத்துல வந்து சேஞ்சிங் ரூம் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து டாய்லெட் கட்டுறது, அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு தேவையான இடத்த வந்து செட் பண்ணுறது அப்படின்றது இவரோட சொந்த காசுலேயே பண்ணியிருக்காராம். கூமாப்பட்டி மாதிரி சும்மா வீடியோ போட்டுட்டு எஸ்கேப் ஆகல, இந்த இடத்த தன்னோட சொந்த காசில் டெவலப் பண்ணியிருக்கிறாரு இந்த ஊரில் இருக்கும் பிஸ்னஸ்மேன் செல்லமையர் அவர்கள். இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸுக்கு நீங்கள் போகும்போது இவரோட கல்வெட்டை கூட நீங்கள் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபால்ஸை ஒட்டி ஒரு சின்ன கோயில் இருக்குது. அப்பப்போ இந்த கோயிலில் கும்பாபிஷேகம்லாம் நடக்கும். நான் போகும்போது ஏதோ ஒரு சின்ன விசேஷம் நடந்தது, எல்லாருக்கும் சாப்பாடுலாம் போட்டாங்க. இந்த இடத்துல நான் சரியான குளியல் போட்டேன். ஆனால் கொஞ்சம் நீங்கள் சேஃப்டியாக தான் இருக்கணும். இப்போ நான் நடந்து போகிற பாலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாலத்துக்கு கீழே ஆக்சுவலாக தண்ணி இருக்கும் போல இருக்குது. ஆனால் நான் போகிற நேரத்தில் இல்லை. ஆனால் ஃபால்ஸில் வந்து தண்ணி ஓரளவுக்கு டீசெண்டாகவே வந்துட்டு இருந்தது. நீங்கள் சேஃப்டியாக குளிக்கிற அளவுக்கு தண்ணி டீசெண்டாக இருந்தது. அதனால் தேனி பக்கம் மதுரை பக்கம் போனீங்கன்னா இந்த கும்பகர ஃபால்ஸை மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஃபால்ஸில் போய் ஒரு சூப்பரான குளியலை போடுங்க. குளியலை முடிச்சுட்டு நீங்கள் வெளில வந்ததுக்கப்புறமா ஒரு சூப்பரான மீன் குழம்பு சாப்பாடு ஒன்று செஞ்சு வச்சுருப்பாங்க. இதுக்கு வந்து அமௌண்ட் கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அவங்களே செஞ்சு வைப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும். அதை பற்றி ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கிறேன் நம்மளோட வீடியோ, நம்மளோட சேனல்லே போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள், சாப்பாடுலாம் எப்படி இருக்கும்னு. இதுதான் அந்த ஃபால்ஸோட வியூ. போங்க, ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நெவர் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் வேற ஒரு இடத்த பற்றி நம்ம பேசுவோம். நன்றி.